நாம் இருக்கின்ற இடம் கிருஷ்ணகிரி கேஆர்பி எதிரில் உள்ள மலை மீது நாம் நிற்கிறோம். தற்போது பின்னாடி இருக்கக்கூடிய கேஆர்பி அணை காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அன்று 1953ஆம் ஆண்டு கட்டத் தொடங்கியது. 57ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. அப்போது திறக்கப்பட்டு தற்போது சுமார் 12 ஹெக்டேர் நிலப்பரப்பில் விவசாயம் செய்துபட்டு வருகிறார்கள். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை இல்லை என்றால் வறண்ட நிலமாக இருக்கும் இந்த மாவட்டம். அதை தற்போது கேஆர்பி அணை தற்போது 50 அடி தண்ணி உள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது. தற்போது அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நெல், கத்திரி, வெண்டை உள்ளிட்டவை பயிரிட்டால் கூட இந்த பகுதி மலை மீது பார்ப்பதற்கு அற்புதமாக காட்சி அளிக்கிறது கேஆர்பி அணை. தற்போது ஓசூர் பகுதிகளில் ரோஜா மலர்கள், பல்வேறு மலர்கள் உற்பத்தி செய்து வருகிறார்கள். தோட்டக்கலைத்துறை சார்பில், சுற்றுலாத்துறை சார்பில் உள்ள பூங்காவை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார்கள். தற்போது கேஆர்பி அணை மலை மீது பகுதியில் சுமார் 10,000 பகுதியில் விவசாயிகள் செய்து வந்தால் கூட சுமார் மலை மீது சுமார் 5 முதல் 7 ஏக்கர் நிலப்பரப்பு காலியாக உள்ளது நிலங்கள். இதில் விவசாயிகள் சார்பில் மற்றும் தோட்டக்கலைத்துறை சார்பிலும் சுற்றுலாத்துறை சார்பிலும் ரோஜா மலர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு சுற்றுலா சார்பில் இந்த பகுதி மக்களுக்கு வரவேற்பு அமைக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஏற்காடு உள்ளதை போல் இங்கு சுற்றுலா பொதுமக்களையும் கவரும் வகையில் இங்கு சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு முயற்சி செய்யப்பட்டு இங்கு மணல் கண்காட்சி, சுற்றுலாத்துறை பார்க்கு உள்ளிட்டவை செய்துபட்டால் இந்த மாவட்டத்திற்கு வருவாய் கிடைக்கும். அது மட்டுமில்லாமல் நாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றியுள்ள ஏராளமான கிராம மக்கள் வெளியூர் சென்று சுற்றுலா செய்து வருகிறார்கள். அதை மேம்படுத்தும் வகையில் கேஆர்பி அணை எதிருள்ள மலையின் மீது ரோஜா மலர்கள் கண்காட்சி, படகு இல்லம் உள்ளவை அமைக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையும். இதை மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசும் முன்வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.